ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உங்களிடத்தில் இருக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம தேவனை வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலாக கர்த்தாவே தங்கள் பரம சிங்காசனத்தை அமைத்திருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட தகப்பனே மத்தியில நீங்க இறங்கி வந்தது வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற தகப்பனே இந்த வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டு ராஜா அதன்படி நடப்பதற்கு நிறை கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் முழுவதுமாக என் ஆளுகைக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கப்பா. என் மதத்தை நீர் வெளிப்படுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தேவன் என்னை தகுதிப்படுத்தி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக தேவனுக்கு எல்லா துதி கனம் மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்துல கூட இந்த இடத்துல நிற்பதற்கு உதவி செய்த ஊழியக்காரருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆவிக்குரிய தகப்படுத்தணும் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். உங்க ஒவ்வொருவரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10-11 வசனங்கள். மார்க் சாப்டர் 4 verse 10 and 11. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த ஊமையை குறித்து அவருக்கு கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ நிகழெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யத்தின் ரகசியம், the mystery of kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. இது ஆங்கிலத்துல நம்ம வேதாகமத்துல இருக்குது த மைஸ்ட்ரி ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். தமிழ்ல ரகசியம், ஆங்கிலத்துல மர்மம் அப்படிங்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ ரகசியத்துக்கும் மர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரகசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த காரியத்தை மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்வது. ஆனா மர்மம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு காரியம், மனிதர்களால யூகிக்க முடியாத, மனிதர்களால கணிக்க முடியாத காரியம்தான் மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ரகசியம் இருக்குது, ஆங்கிலத்துல நம்ம வேதாகமத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க தேவனுடைய ராஜ்யத்தின் மர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல தேவன் சொல்றாரு. ஸோ நம்ம செய்திக்குள்ளாக போறதுக்கு முன்பதாக உங்க எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ தேவன் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே முன்குறித்து இந்த ஷெக்கினா அசம்பிளிக்கு என்று நம்மளை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அழைத்து வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன பர்பஸுக்காக நம்மளை தேவன் அழைத்து வந்திருக்கிறார்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதுதான் இந்த நாள்ல தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல தேவன் இந்த ராஜ்யத்தை குறித்ததாக ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். இந்த ராஜ்யத்தின் ரகசியம் மற்ற ஜனங்களுக்கு புரியாது. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. ஆனா தேவனால் அழைக்கப்பட்ட நமக்கோ இந்த ஊமைகள் வெளிப்படுத்தப்பட்டு தேவன் வெளிப்படுத்தி நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த ஊமைகளை சொல்கிறார். ஸோ அந்த தேவன் அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை இந்த பூமியில செயல்படுத்துவதற்கு பல வழிகளை பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னாக்க அது முழுவதுமாக வித்தியாசமாக இருக்கும். தேவன் தத்துருவமாக இறங்கி
ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னாக்க, மோசையோட தேவன் முச்செடியின் நடுவில் அக்கினியாக இறங்கி பேசி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவருடைய அந்த ராஜ்யத்தின் நோக்கத்தை, அவருடைய அந்த திட்டத்தை செயல்படுத்துவதை நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்க முடியும். அது போல நோவாவின் காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜனங்களின் பாவங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது, அவங்களோட அக்கிரமங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது, நோவாவுக்கு தேவன் அவருடைய ராஜ்யத்தின் நோக்கமாக ஒரு பேழையை செய்ய கொடுத்து, அந்த பேழையை செய்து பெருமழையை வரவழைத்து அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அழித்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோவா சந்ததியை மட்டும் தேவன் பாதுகாத்ததை நம்ம பார்க்க முடியும். இது பழைய ஏற்பாட்டுல தேவன் அவருடைய ராஜ்யத்தை குறித்து நிறைவேற்றுவதற்கான நோக்கம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்க, எல்லாமே கர்த்தர் அந்த ராஜ்யத்தை குறித்து உவமைகளாகத்தான் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இந்த 4 சுவிசேஷத்திலுமே பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவன் அதிக ஊமைகளை நம்ம பயன்படுத்துவதை பார்க்க முடியும். இந்த ஊமைகள் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னாக்க, இந்த பரலோக ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ரெண்டுமே ஒண்ணுதான் மீன் பண்ணுது. நம்ம எதற்காக இந்த ஒரு சில இடத்துல பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்ம யாத்திராகமத்தில் அந்த 10 கட்டளைகள் பார்க்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க, அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படும் அப்படிங்கிறதுனால சில இடத்துல பரலோக ராஜ்யம், சில இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்கிறது குறிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல தேவன் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அவர் அறிந்த நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவன் எதற்காக இதெல்லாம் உவமைகளாக சொன்னார்? அதற்கு சங்கீதம் 78வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 78வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். இந்த இடத்துல தேவன் ஊமையாக சொல்லப்படணும் அப்படிங்கிறது முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸோ அந்த தீர்க்க தரிசனம் என்பது தேவன் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையுமே ஊமைகளாக சொல்ல வேண்டும் என்பது ஒரு நியமிக்கப்பட்ட நியமம். ஸோ இந்த ஊமைகளாக தேவன் பேச வேண்டும் அப்படிங்கிறது கூட தேவ ராஜ்யத்துல குறிக்கப்பட்ட ஒரு நோக்கம். ஸோ அதனாலதான் தேவன் அதிகமாக ஊமைகளாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரயாசப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே இந்த நாள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேகர் தேவனை விட்டு பிரிவது, தேவனை விட்டு விலகுவதற்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அந்த தேவ ராஜ்யத்தை நம்ம புரிந்து கொள்ளாததுனால, நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தாததுனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்து நிற்கவில்லை அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உலகத்து வாழ்க்கையில உலகத்தின் கவலைக்குள்ளாக நம்ம போய் நம்ம வாழ்க்கையை நிர்மூலமாக கூடிய அளவுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது. அதற்காக தான் இந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரயாசப்பட்டு இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே அந்த ரகசியத்தை தேடி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம எப்படி இந்த தேவ ராஜ்யத்தின் படி நம்ம நடப்பது, எப்படி தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறது குறித்ததான தேவன் உணர்த்தின சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு குறித்து காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம். லூக் சாப்டர் 12 verse 31. ஆமென். ஸோ மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள், தட்டுங்கள், ஸோ தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஸோ முதலாவதாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்னாக்க, முதலாவது நம்ம அதை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம அதை தேடுகிறவன் தான் கண்டடைவான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுறோமோ, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரும்புகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ராஜ்யம் நம்ம கொடுக்கப்படும். பூமியில இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்க, இந்த உலகத்துல அநேக ராஜ்யங்கள், அநேக ஆட்சிகள் இருக்குது.
இப்போ உலகத்து காரியத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அநேக கட்சிகள் இருக்குது, அநேக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவருமே அவங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைப்படுத்த வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் வருது, நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க பல கட்சிகள் பல விதமாக அவருடைய ஆட்சி எப்படியாவது இந்த எலெக்ஷனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பல அறிவிப்புகளை விடுறாங்க. ஸோ அது உலகத்தில் உள்ள அந்த ராஜ்யத்தை எப்படி பூமியில நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற அவங்க செய்கிற செயல். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கோ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவருடைய ராஜ்யத்தை எப்படி அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மூலியமாக இந்த பூமியில செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னாக்க முதலாவது நம்ம அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். ஆமென். அவருடைய ராஜ்யத்தை நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு கண்டடைவோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளாமல் செயல்பட்டோம் அப்படின்னாக்க இந்த உலகத்துல 2 அதிபதி இருக்காங்க. உலகத்தின் அதிபதியானவன் பிசாசு. ஆனா உலகத்துல தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனும் இந்த பூமியில தான் ஆளுகை செய்கிறார். ஸோ அந்த ஆளுகை செய்கிற தேவனை நம்ம பிடித்து கொண்டு இந்த உலகத்துக்குரியதான காரியத்தை நம்ம விலக்கி நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியானவன் தோற்கப்பட்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா பிசாசானவருடைய தந்திரமே என்ன அப்படின்னாக்க தேவனிடத்திலிருந்து அதாவது அறியாத பிள்ளைகள் ஆல்ரெடி அவன் தான் இருக்கிறாங்க. அறிந்த பிள்ளைகளை எப்படி தேவனிடத்திலிருந்து பிரித்து அவன் பக்கமா திருப்ப வேண்டும். இந்த வசனத்தை விட்டு ஜெபத்தை விட்டு தேவனுக்குரியதான காரியங்களை விட்டு நம்ம எப்படி பிசாஸ் சைடு திருப்ப வேண்டும் என்கிறதுல தான் இந்த பிசாசானவனுடைய தந்திரங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யம் நமக்குள்ள செயல்படவில்லை அப்படின்னாக்க நம்ம பிசாசானவனுக்கு அடிமையாகி போயிடும். அதான் ஒரு சாங் இருக்குது, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஸோ அந்த ராஜ்யம் நமக்குள்ள எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம தேவனோடு உள்ள உறவுல நம்ம நெருங்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி நடப்பிக்க வேண்டும் அப்படின்னாக்க தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை தேவனுக்குள்ளதான எல்லைக்குள்ள இருந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாக்க தேவனுக்குரியதான அந்த எல்லைக்குள்ள இருந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாக்க தேவராஜ்யத்தின் நோக்கம் கர்த்தர் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். ஸோ அடுத்ததாக ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஸோ இரண்டாவது ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஸோ தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானால் உண்டாகும் சந்தோஷம். ஸோ தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமே என்ன அப்படின்னாக்க அவருடைய பரிசுத்த ஆவியானவர். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமானால் நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அவர் செயல்பட விடணும். ஏன்னா தேவன் இந்த பூமியில கடைசியாக போகும்போது சொல்லிட்டு போனாரு, நான் இப்ப போகிறேன், தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு போனாரு. அப்படிங்கிறப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாக நமக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கொடுத்து அந்நிய பாஷையை கொடுத்து தேவன் நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது எதற்காக அப்படின்னாக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் என்கிறது இதனால நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட அதே ஒரே அந்நிய பாஷை ஒரே அபிஷேகம் அதை வைத்து மட்டும் நம்ம செயல்படாதபடிக்கு அனுதினமும் ஆவியில நிறைந்து அனுதினமும் அபிஷேகத்துல பேசி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டான சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஸோ பவுலும் திமோத்தேயை நம்ம பார்க்க முடியும். ஸோ பவுல் திமோத்தேயை குறித்து நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறார். இவன் என்னை போன்ற மனதுள்ளவன், இவனை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை சொல்வதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பவுலே இந்த திமோத்தேயை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள இருக்கின்ற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஸோ அந்த இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி திமோத்தேயு சாட்சி பெற்றுத்தார். ஆனாலும் இன்னும் அதிகமாக உனக்குள்ள இருக்கின்ற அந்த வரத்தை, இன்னும் அதிகமாக உனக்குள்ள இருக்கின்ற அந்த ஆவியின் கனிகளை அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்றாரு.
பவுலுமே சொல்றது பார்க்க முடியும், நான் உங்களை காட்டிலும் அதிக பாஷைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சாட்சி சொல்றாரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில செயல்பட விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்றாரு, நீங்க மனுஷன் செய்கிற எல்லா தூஷணங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு தூஷணம் செய்தால் மன்னிக்கப்படாது. ஸோ மன்னிக்கப்படாத ஒரு பாவம் உண்டு என்றால் அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் தான். இந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்துக்கொண்டு அநேகர் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவரை உண்மையாக பிடித்து கொண்டு நம்ம அவருக்குள்ள நிலைத்து நின்றோம் அப்படின்னாக்க இந்த தேவ ராஜ்யம் நம்மளை கொண்டு தேவன் செயல்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம துக்கப்படும் பொழுது ஆறுதல் படுத்துவார், நம்ம பாவத்தை நோக்கி போகும் பொழுது கண்டித்து உணர்த்துவார், நம்ம மற்றவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லும் பொழுது அந்த வேத வசனத்தின் ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார், ஸோ அதிகாரத்தை கொடுப்பார், எல்லாவற்றிலையுமே போதுமானவராக இருந்து நம்மளை நடத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்துட்டாரு, ஆனா என்ன எனக்குள்ள உலகத்தின் கவலைகள் இருக்குது, உலகத்தின் பாதங்கள் இருக்குது அப்படின்னாக்க தேவன் நம்மளை அபிஷேகத்தை இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை எப்படி பறித்து கொள்ள வேண்டும் என்று பிசாசானவன் ஒரு புறம் அவனுடைய தந்திரங்களை கொண்டு நமக்கு விரோதமாக போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் அதிபதினு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப இந்த உலகத்துல அவனுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அவனுக்கு எதிராக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம செயல்படுத்த விரும்பினோமானால் பிசாசான் அவனுக்கு வெட்கம் தான் அந்த இடத்துல வரும். ஸோ அதற்காக தான் அவன் நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை தீவிரித்து தேடுகிறோமோ அதை காட்டிலும் அவன் நம்மளை வந்து அந்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்து எப்படி விலக்க வேண்டும் என்பதை குறித்து நோக்கி பார்த்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே ஆவியில் அனலாக இருந்து அனுதினமும் நமக்குள்ள இருக்கின்ற அந்த பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நிரப்பிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு முழுவதுமாக ஆளுகைக்குள்ள எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுவதை நம்ம நோக்கி பார்க்க முடியும். தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரேடியா எல்லா பிரச்சனைகளையுமே போராட்டத்தையுமே அனுமதிப்பது கிடையாது. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்ததுனால சுருக்கமா சொல்லிக்கிறேன். எசேக்கியேல் வந்து தேவன் அந்த நதி அண்டையில கொண்டு போகும் பொழுது முதலாவதாக எசேக்கியேலோட கரத்தை பிடித்து ஃபர்ஸ்ட் கணுக்கால் அளவு கொண்டு போவதை நம்ம பார்க்க முடியும். கணுக்கால் அளவு கொண்டு போய் இந்த இடத்துல எந்த அளவுக்கு நிற்பான், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன் அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு போவதை பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல போனோடனே ஸ்டெடியா நின்றுட்டான். அடுத்ததாக முழங்கால் அளவு, அடுத்தது இடுப்பின் அளவு. ஸோ இடுப்பின் அளவு போனோடனே எசேக்கியேல் தெளிவாயிட்டான். அபிஷேகத்துல இடுப்பின் அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. உடனே ஆண்டவருக்கும் எசேக்கியேல் மேல நம்பிக்கை வந்ததுனால எசேக்கியேல் இப்ப நீ நீந்தி போ, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை கவத்தை பிடித்த ஆண்டவர் அவனுக்குள்ளாக இருந்து நீந்துவதற்கு ஏற்ற பலனை அந்த இடத்துல கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். அது போல நம்ம ஆவியில் அபிஷேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பெறுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை கொண்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவதை நம்ம உணர முடியும். அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டு உலகத்தின் கவலைகள் பாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு இந்த பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானதுக்குள்ள சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்க இது எல்லாமே ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 3வது பாயிண்ட், லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். ஆமென். ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான வசனம் இல்ல. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தகுதி உள்ளவன் அல்ல. கர்த்தர் இந்த இடத்துல சொல்வது கலப்பையை தொடாதவன்னு சொல்லல, கலப்பையின் மேல் கை வைத்து, பைபிளை தொடாதவன் சொல்ல, பைபிளை தொட்டு ஆலயத்துக்கு வந்து தேவனை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ அப்போ இது எவ்வளவு முக்கியமான வசனம் என்பதை நம்ம புரிந்து பார்க்கணும். இந்த இடத்துல இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கலப்பையின் மேல் கை வைத்த அப்படின்னாக்க தேவன் நம்மளை அழைச்சிட்டாரு. ஸோ தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து கொண்டார். ஆனாலும் இந்த என்னதான் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிலைத்து இருந்தாலும், என்னதான் தேவன் நம்மளை அழைத்தாலும், நமக்கு ஒரு நோக்கம், திட்டம், தரிசனம் எல்லாம் இருந்தாலும் நம்ம அவருக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வேண்டும். அவருக்குள்ள நிலைத்து நிற்கல அப்படின்னாக்க நிச்சயமாக
தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம தகுதி பெற முடியாது. அதுக்கு மேல உள்ள வசனங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க 57வது வசனம். அவர்கள் வழியிலே போய் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குடிகளும் ஆகாய பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசக்தி இல்லை என்றார். இந்த இடத்துல இயேசு வழி அருகே போகும்பொழுது ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, உங்க கூட இவ்வளவு பேர் இருக்காங்களே, நானும் உங்க கூட வரேன், உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறான். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவனை அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது. தேவன் வந்து அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, வேறொருவனை அவள் நோக்கி, சோ இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை வந்து இயேசு அவரை கண் நோக்கி பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறார். சோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சோ தேவன் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். சோ அப்படிங்கிறப்ப தேவன் இந்த உலகத்துல, இந்த மதுரை பட்டணத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா எல்லாத்தையுமே தேவன் அழைக்கல. யாரை முன்குறித்து, யாரை இந்த ஷெக்கினா அசம்பிளிக்கு என்று அழைத்து இருக்கிறாரோ அவர்களைத்தான் முன்குறித்து இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். சோ அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் அதே வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, என்னை பின்பற்றி வா என்றால், அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். சோ தேவன் அழைச்சிட்டாரு. அழைச்சதுக்கு அப்புறம் அவன் போய் சொல்றான், தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல தேவன் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. சோ உலகத்துல எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், உலகத்துல எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரசங்கிக்க வேண்டும். ஸோ அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார். அதற்காக தான் என்னை பின்பற்றி வா என்று தேவன் சொல்கிறார். ஸோ அதை நம்ம பிடித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒரு காரியம். ஒரு பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊழியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெயர் சொல்ல நான் விரும்பல. ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னாக்க, ரொம்ப கடுமையான வறுமை மத்தியில வந்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னாக்க, சொந்தமா சபை கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பாடுகளின் மத்தியில ஊழியம் செய்தார். ஆனா சத்தியத்தை சத்தியமாக போதித்து நடத்தி கொண்டிருந்தார். ஆனா அந்த சத்தியத்தை பேசுவது நிமித்தமாக அந்த சபை மக்கள் எல்லாருமே அவர் ஒரு மாதிரி ஏளனமா பேசினாங்க. என்ன எப்பொழுதுமே இவர் இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு, யாரையாவது போக சொல்லிக்கிட்டே இருக்கான். அவர் வந்து ஆவியானவர் உணர்த்துற வசனத்தை தான் பேசினார். ஆனா சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஏன்னா சத்தியம் பேசினாதான் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால ஏற்றுக்கொள்ளல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவர் ரொம்ப துக்கமாகி ஒரு டைம் தனியாக அறையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அழைத்ததுனால தான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன், ஆனால் ஜனங்க யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, உமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சுவர் பக்கமாக திரும்பி முழங்கால் படித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த டைம்ல இன்னொரு சத்தம் கேட்குது. இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவர்கிட்ட வந்து சொல்றான், இங்க பாரு, நீ ஆண்டவருக்காக இவ்வளவு ஊழியம் செஞ்சில, சபைக்காக நீ எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்ப, எவ்வளவு முழங்கால் படித்து உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உபவாசம் இருந்து காத்து இருந்து ஜெபம் பண்ண, ஆனா இவங்க உன்னை மதிக்கிறாங்களா, இவங்க உன்னை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னோடனே பிசாசானவன் வந்து அந்த போதகத்தை சொல்றான், நீ வந்து என்னை பின்பற்றி வா, நான் வந்து உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையுமே தரேன், உலகத்துல உன் சபையை வந்து இன்னும் நான் பெருக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோடனே அவர் அந்த டைம்ல ரொம்ப துக்கத்துல இருந்தாரு. பாடுகள் இருக்கும்பொழுது சரி அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த பிசாசானவன் அவர்கிட்ட, நீ இந்த பலிகள்லாம் எனக்கு செய், நான் வந்து உன்னிடத்துல இருந்து நான் கிரியை செய்வேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சில பலிகளை வந்து அந்த பிசாசானவங்க செலுத்தினார். ஸோ சொன்னதுக்கப்புறம் அந்த சபையில பார்த்தோம் அப்படின்னாக்க அடையாளங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, பல ஜனங்கள் எல்லாம் கூடி வர ஆரம்பிச்சாங்க, காணிக்கை பாக்ஸ்லாம் ஃபுல்லாகுது, இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டு இருக்கு அந்த சபையில. ஸோ ஒரு கட்டம் போக போக பிசாசானவன் முழுவதுமாக அந்த சபையை ஆட்கொண்டது நிமித்தமாக அந்த ஊழியத்தோட மகிமை எல்லாமே போய் பிசாசானவன் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் அந்நிய பாசனம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு சபை விருத்தி அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த இடத்துல தேவன் கிடையாது, பிசாசானவன். ஸோ இந்த கடைசி காலத்துல அப்படிதான் தேவன், இப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம அபிஷேகத்தை பெற்று நம்ம வழி விலகி போயிட்டோம் அப்படின்னாக்க, இந்த அபிஷேகத்தை யார் பறித்து கொள்வாங்க அப்படின்னாக்க, பிசாசானவன் பறித்து கொள்வான். அந்த தேவனுடைய வல்லமை அவனுக்கு என்று எடுத்துக்கொள்வான். அதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு யாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார்.
ஸோ அந்த அபிஷேகம் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வளர செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அப்போ பிசாசான் வந்து அந்த ஊழியத்துல வந்து கேட்டான், இவ்வளவு நாள் என் பேச்சை கேட்டு நீ எனக்கு பலிகள்லாம் செலுத்தினேன், ஆனா நீ இப்ப செலுத்துற பலி எதுவுமே எனக்கு போதாது, இரத்த பலி எனக்கு வேணும் சொல்லி கேட்கும் பொழுது அவரு அந்த ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, நான் என்ன செலுத்தணும், ஆடா மாடா என்னன்னு சொல்லுங்க, நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனுடைய மூத்த பையனை வந்து நீ எனக்கு பலியா கொடுக்கணும், உன்னுடைய தலைச்சன் பிள்ளை வந்து நீ எனக்கு பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ஊழியக்காரருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தேவனுடைய விட்டு விலகிட்டாரு. திரும்பி தேவன்கிட்ட போனா மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ இப்படியாக பிசாசானவன் வந்து அந்த குடும்பத்தையும் ஊழியத்தையுமே முற்றிலுமாக மடங்கடித்து அப்படி ஒரு ஊழியமே இல்லாத அளவுக்கு அழிந்து போகிற அளவுக்கு அந்த அபாயம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், அந்த சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஏன்னா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, ஸோ நமக்குள்ள என்ன போராட்டங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் அதை வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த பூமியில கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம். ஸோ அதற்கு பிறகு நம்ம அப்பா வீட்டுக்கு போகணும். அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாக்க அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னாக்க இந்த பூமியில இந்த ராஜ்யத்தை நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு பிரசங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் என்பது முக்கியமான காரியம். ஸோ அடுத்ததாக மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனம். பரலோக ராஜ்யத்தில் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமென். அப்பொழுது பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு. இந்த இடத்துல தேவன் ஊமையா எதை சொல்றாரு அப்படின்னாக்க 10 கன்னிகைகளை குறித்து சொல்றாரு. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய். ஸோ இந்த தீவட்டி அப்படிங்கிறது நம்ம தேவனுடைய அபிஷேகம் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்வோம். ஸோ தேவன் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே அபிஷேகத்தை கொடுத்துருக்கா. எதற்காக அப்படின்னாக்க அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். ஸோ தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை நம்ம இந்த பூமியில செயல்படுத்த வேண்டும் என்றால் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளுடைய சொந்த பலத்தை வைத்துக்கொண்டோ சொந்த திறமையை வைத்துக்கொண்டோ இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை நம்மளால் நிலைப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் நம்ம பலத்தை தாண்டி பரிசுத்த ஆவியான பலம் நமக்குள்ள வந்து அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மளை கொண்டு திட்டம் வைத்திருக்கிறார். ஸோ இந்த இடத்துல தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். ஸோ எல்லாத்தையுமே தீவட்டி இருக்குது. ஆனா அந்த அடுத்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த 10 ஸ்திரீகள்ல 5 ஸ்திரீ வந்து புத்தி உள்ள ஸ்திரீ, மீதி 5 பேர் வந்து புத்தி இல்லாதவர்கள். ஸோ 2 பேர்த்தையுமே அந்த 10 பேர்த்தையுமே உள்ளது தீவட்டி தான். ஆனா அந்த 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், மீதி உள்ள 5 பேர் வந்து புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, இது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்தது தான். ஸோ புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த தீவட்டியை அனுதினமும் எண்ணெய் ஊற்றி வார்த்து அனுதினமும் அந்த தீவட்டியை வந்து ரெடியா வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னாக்கா மணவாளனை பார்ப்பதற்கு ரெடியாக வைத்திருக்காங்க. ஆனா அடுத்த 5 பேரோ ஸோ மணவாளன் இப்பயே வர போறாரு, ஏசப்பா நாளைக்கே வர போறாரு, நம்ம கொஞ்சம் என்ன உலகத்து காரியத்துக்கு போய்ப்போம், நம்ம என்ன 2 நாள் கழிச்சு ஜெபம் பண்ணிக்கலாம், நம்ம அப்புறம் பைபிள் படிச்சுக்கலாம், நம்ம பொறுமையா ஏசு இன்னைக்கே வர போறாரு, அவர் ரொம்ப நாளா வரன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அவருடைய ராஜ்யத்தை தேடாமல் நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம், உலகத்தின் கவலைகள்னால உலகத்தின் பாடுகள்னால நம்ம உறங்கிடுறோம். அப்படி இந்த தீவட்டிகள் என்னையோடு உள்ள ஸ்திரீகளுமே தூங்கினாங்க தான். ஆனா அவங்க எல்லாத்தையுமே ரெடியா வச்சுட்டு தூங்கினாங்க. ஆனா இந்த 5 பேர் என்ன பண்ணாங்க, எதுவுமே ரெடியா இல்லாம தூங்கிட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க யாக்கோபுக்கு வந்து அவனுடைய அண்ணன் ஏசா வந்து அவனை அழிக்க வரும் பொழுது அவனுக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. பாரமாகி போராடி இரவு பகலும் ஜெபித்து தேவ தூதர்களை அங்கே இருக்க வைத்து அவன் அதிகமாக போராடி ஜெபித்து என்ன பண்ணிட்டான், ஒரு கல்லின் மேல தலை சாய்த்து தூங்கிட்டான். ஸோ தூங்கும் பொழுது என்ன பண்ணான், தேவ தூதர்கள் வானத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பரலோகத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் தரிசனமா பார்த்தான். ஸோ நம்ம தூங்கணும் அப்படின்னாக்க பரலோகத்தை தரிசனத்தை பார்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எலியா என்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். ஸோ எலியா வந்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனவர். ஸோ அவர் வந்து அக்கினியின் மனிதன் அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த எலியாவே எசபேலுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாரு, தூரம் விட்டு ஓடி போயிட்டார். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, உண்மையில என்னால முடியல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். சூரிய செடியில என்ன பண்ணிட்டாரு,
தூங்கிட்டாரு. ஸோ தூங்கும் பொழுது என்ன பண்ணாரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனால் கருத்தாய் ஜெபம் பண்ணி வானத்தை அடைத்து மலையை அடைத்து அந்த மாதிரி அற்புதங்களை செய்தவர். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தார். ஒரு கடைசி அந்த டைம்ல என்னால் முடியலன்னு சொல்லும் பொழுதுதான் சூறை செடியில போய் தூங்கிட்டார். உடனே தேவ தூதர்கள் வந்து அவங்க உண்ணுகிற உணவை வந்து அவனுக்கு கொடுத்து அவனை பலப்படுத்தி எலியா நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லி கர்மேல் பருவ மலைக்கு போய் அந்த இடத்துல எலியா கூட தேவன் பேசினார். ஆனா இந்த இடத்துல வந்து அவனுடைய தீவட்டியை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதை அனுதினமும் எண்ணெய் ஊத்தாமல் அனுதினமும் அந்த அபிஷேகத்தை வளர செய்யாமல் தாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன அளவோ தாம் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை என்ன அளவோ அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு தூங்கினார். ஸோ தூங்கும் பொழுது கடைசியில அதுக்கு 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அப்படியே அவர்கள் பார்க்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவர்களே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஸோ ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மணவாளனோடு சேர்ந்து அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு போன இந்த ஊமையை வந்து தேவன் சொல்றாரு. ஸோ இது போல பல ஊமைகளை வந்து நம்ம இந்த 4 சுவிசேஷத்துலையுமே பார்க்க முடியும். ஸோ நம்ம எந்த நேரத்தில் மணவாளன் வந்தாலும் இன்றைய நேரத்தில் இப்போ தேவன் நம்மளை எடுத்துக்கொள்வா, இந்த நேரத்தில் நம்ம மரித்தா பரலோக ராஜ்யம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் தேவ பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்க வேண்டும். அந்த ஒரு நிச்சயம் இல்லாதனால தான், அந்த அலட்சியத்தின் நிமித்தமாகத்தான் கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக நம்ம சபையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பெந்தகோஸ்தே அந்த அனுபவம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இந்த பிசாசானவன் இந்த அலட்சியத்தின் நிமித்தமாக, இந்த அறியாமை நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு நாள் ஜெபிக்கலன்னா என்ன ஆகிட போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு நாள் ஜெபிக்கல அப்படின்னாக்கா அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய லாஸ் என்பது தேவனுக்கு நமக்கும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது நிமித்தமாக பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகுமா. அப்படிப்பட்ட நம்ம அற்ப மனிதர்கள் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக பரலோகத்துல சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னாக்க அப்ப எவ்வளவு பெரிய நோக்கம் தேவனுக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும். நமக்கே ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டு அவனை குறிச்சு என்னென்ன காரியங்களை நம்ம பிளான் பண்றோம். இவனை இங்க படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி படிக்க வைக்கணும்ட்டு எவ்வளவு நம்ம கனவு காண்றோம். அப்படிங்கிறப்ப தேவன் நம்மளை அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்து அவருடைய நாமத்தை தரித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற நம்மளை குறித்து அவர் என்னென்ன நோக்கம் வைத்திருப்பார் அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் நம்மிடத்திலிருந்து நம்ம அவருக்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் என்கிறத நம்ம அனுதினமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம அனுதினமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பரிசுத்தாவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுத்து விட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்க தேவன் நம்மளை கொண்டு செய்கின்ற அந்த அற்புதமான காரியங்களை பார்க்க முடியும். ஸோ எப்பொழுதுமே விழித்து இருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்து 5வது பாயிண்ட், மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறத்தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாக ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. ஆமென். இந்த உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய். ஸோ பிரயாணம் தான் போறாரு. அவர் வந்து அந்த தேசத்தை விட்டு போகல, ஆனாலும் அவருடைய ஆஸ்தியை தன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுத்து போகிறார். ஸோ தேவன் வந்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் அவருடைய சீசர்களை கூப்பிட்டு அழைத்து அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை திட்டத்தை அறிவித்து தான் தேவன் வந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த இடத்தையும் அதே போல புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிறவன் தன் ஆஸ்திகளை ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது, ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுப்பாரு. ஸோ அது போல நம்ம ஊழியத்தில் இருக்க இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கு என்று நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஊழியத்தில் ஆராதனை நடத்துகிற கிருபை, ஒரு சிலருக்கு செய்தி கொடுக்கிற கிருபை, ஒரு சிலருக்கு நீங்க குடும்ப ஜெபம் பண்றீங்களா அந்த கிருபை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வந்து தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எந்த அளவுக்கு செவ்வையாய் செய்யறோம் அப்படின்னா நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம 1 தாளந்தை பெற்றோம் வந்து 5 தாளந்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டாரு, எனக்கு இவ்வளவு தானே கொடுத்தாரு அப்படின்னாக்க முதலாவது இந்த 1 தாளந்தை வைத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அதை பூமியில புதைத்து வைத்து நம்ம மற்ற காரியங்களை பார்த்து மற்ற சபைகள், இந்த சபை இவ்வளவு வளர்ந்துருக்குது, இவ்வளவு பெருசா இருக்குது, என்ன என் சபை மட்டும் ஏன் அப்படி இருக்குது, இன்னும் என் சபையில மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாக்க
நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோம். இந்த 5 தாளந்தை கொடுத்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த 5 தாளந்தை வைத்து இன்னும் 5 தாளந்தை சம்பாதிச்சா நம்ம பார்க்க முடியும். இந்த 2 தாளந்தை பெற்றவன் இன்னும் 2 தாளந்தை பெற்றுக்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அது போல தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கின்றார், நமக்கென்று இந்த ஊழியத்தில் என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம ஊழியக்காரர் பிரயாணப்பட்டு போனோன்னே பல பேர் சபைக்கு வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சபைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த சபை மனிதனால உண்டாக்கப்பட்டது கிடையாது. இந்த சபை மனிதனோட தேவைக்காகவோ நோக்கத்திற்காகவோ உண்டாக்கப்பட்டது கிடையாது. தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த சபை அப்படிங்கிறது. ஸோ இந்த சபைக்கு நம்ம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒரு காரியம். நம்ம அனுதினம் இந்த சபைக்காக ஊழியத்துக்காக நம்ம எவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், நம்ம போதகர்களுக்காக எவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏன்னா அவருடைய ஜெபம் இல்லாட்டி நம்மளால இந்த இடத்துல நிற்க முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம அவரோட அந்த தரிசனத்துக்காக இந்த ஊழியத்துக்காக அழைப்புக்காக நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இந்த நாள்ல என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஊழியத்துக்காக குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கணும். முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உபவாசம் போட்டு இந்த ஊழியத்துக்காக, ஆண்டவரே என்னை ஷெக்கினாவுக்கு என்று நீ தெரிந்து கொண்டு என்னை ஷெக்கினா அசம்பிளிக்கு என்று நீ முன்குறித்து வைத்திருக்கு, இந்த ஊழியத்தின் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணணும், இந்த ஊழியத்துடைய நோக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவதற்கு உங்களுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல ஸ்தாபிப்பதற்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல போராடி ஜெபிக்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ ராஜ்யத்தை தேடுறது என்ன அப்படின்னாக்க, முதலாவது நமக்குள்ள இந்த ராஜ்யம் வரணும். ஸோ நமக்குள்ள இந்த ராஜ்யம் வந்ததுக்கு பிறகு நம்ம சபைக்கு அந்த தரிசனத்தை நம்ம எப்படி பாஸ் பண்ணணும், அந்த ராஜ்யத்தை எப்படி நம்ம நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சபைக்கு நம்ம நோக்கத்தை திருப்பி நம்மளுடைய பார்வையை திருப்பி ஜெபித்தோம் அப்படின்னாக்க, இந்த சபையை குறித்து நம்மளுடைய சுற்றி உள்ள பட்டணத்துக்கு தேவன் என்ன வைத்திருக்கின்றார், என்ன திட்டம் வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி பண்ணுவார். ஸோ அதுதான் நமக்கென்று தேவன் என்ன கொடுத்திருக்கின்றாரோ அதனை வைத்துக்கொண்டு இந்த சபையை நம்ம கொடுத்திருக்காரு, அந்த சபையை வைத்துக்கொண்டு நம்ம இணைந்து ஜெபித்து இந்த சபையோட தரிசனத்தை ஊழியத்தை நம்ம கட்டுவோம். ஸோ சபையில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், பல மனஸ்தாபங்கள் போராட்டங்கள் வரதான் செய்யும். எதுவா இருந்தாலும் அந்த ஒரே ஐக்கியமாக நிலைத்திருந்து நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஸோ எதுவும் குறைகள் காணப்பட்டதா நம்ம அதுக்காக வைத்து ஜெபம் பண்ணி புறம் பேசாமல், மனிதர்கள் விரோதமாக பேசாமல், ஊழியத்தை உங்களுடைய மனக்கசப்பு இருந்தது அப்படின்னாக்க அவருக்கு நீங்க போய் தனியா பேசுங்க. பேசிட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம அவர் கூட ஒரு மனம் ஆகிக்கொண்டு நம்ம ஐக்கியமா இருந்தோம் அப்படின்னாக்க, அந்த ஒரு மனம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஒரு மனம் இல்லை அப்படின்னாக்க, எங்கே 2 அல்லது 3 பேர் அப்படிங்கிறது 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. ஒரு மனதோடு எங்க ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். நம்ம 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கான அந்த வசனத்துக்கு மீனிங் 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. எங்கே ஒரு மனதோடு நம்ம கூடி ஜெபிக்கிறோமோ, ஒரு மனதோடு தேவனுடைய நோக்கி நம்ம பார்க்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த இடத்துல என்ன செய்வார், ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென். அடுத்தது 6வது பாயிண்ட், மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். இது மலை பிரசங்கம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். இந்த இடத்துல பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல தேவன் சொல்கிறதை பார்க்க முடியும். அதில் யாருக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது அப்படின்னாக்க, மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம், அப்புறம் 5வது அதிகாரம் 10வது வசனம். இப்போ 10வது வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆமென். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒன்று தான். முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அடுத்த நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள். ஸோ ஆவியின் எளிமையை குறித்து நம்ம போனதுலேயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நமக்கு எந்த தேவன் கொடுத்துருக்க அந்த ஆவியை வைத்து நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ ஆவியின் எளிமை அப்படின்னாக்க, நம்ம தேவன் இப்போ நம்ம பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம சபையில் வரங்கள் தீர்க்க தரிசனம், நம்ம அந்நிய பாஷையில பேசி நம்ம வியாக்கியானங்களை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப நம்ம உடனே பெரிய ஆள் அப்படின்னு நினைத்து கொள்ளாத வண்ணமாய்
ஆவியில நம்ம எளிமையா இருக்கணும். தேவன் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போனாலும் நம்ம அனுதினமும் ஒரு வசனத்து மூலியமாக தேவன் நம்மளுக்கு பேசிட்டா, தேவன் இன்னைக்கு பேசிட்டாரு, வசனத்துல பேசிட்டார், நான் தான் பரிசுத்தவன் அப்படிங்கிற நோக்கம் இல்லாதபடிக்கு அந்த ஆவியில எளிமையாக இருந்தோம் அப்படின்னாக்க, அப்படி உள்ளவர்களுக்கு தான் தேவன் இன்னும் அதிகமாக அவருடைய ஆவியை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்துவார். அப்படி வழி நடத்தி கொண்டு போகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 10வது வசனம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். ஸோ ராஜ்யத்தை நம்ம தேடணுமானால் நம்ம நீதியாய் நடக்கணும். ஸோ இந்த உலகத்துல நீதியாய் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக துன்பங்கள் போராட்டங்கள் கண்டிப்பா உண்டு. அந்த நீதி தேவனுக்குரியதான நீதியான்னு பார்த்து, தேவனுக்குரியதான காரியமான்னு பார்த்து அதன் நிமித்தமாக நம்ம துன்பம் வருது அப்படின்னாக்க நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் பாக்கியவதிகள். ஆமென். ஸோ கண்டிப்பாக நம்ம பைபிளை தூக்குற நமக்கு, சபைக்கு வர நமக்கு நிச்சயமாக போராட்டங்கள் உண்டு. எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன சர்ச்சுக்கு போற, நீ என்ன இத்தனை வருஷமா பைபிள் படிச்சிருக்க, நீ என்னத்த கண்ட, நீ உன் சபையும் அப்படிதானே இருக்குது, உன் குடும்பமும் இப்படிதானே இருக்குது, எல்லாமே இப்படிதான் இருக்குது, உன் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த துன்பங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல உள்ள ராஜ்யம் கிடையாது, பரலோக ராஜ்யம் நமக்கு உரியது என்று தேவன் சொல்லுகிறார். ஸோ அப்படியாக இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நிமித்தமாக நம்ம துன்பப்பட்டோம் அப்படின்னாக்க நம்ம தான் பாக்கியவான்கள். அப்படின்னாக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். ஸோ நம்ம தான் பாக்கியவான்கள். ஆமென். ஸோ அதன் நிமித்தமாக துன்பம் வருது அப்படின்னாக்க நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க தேவனுடைய ராஜ்யத்தை நடப்பிப்பதற்கென்று ஆசாரியர்களை, அரசர்களை, தீர்க்கதரிசிகளை எல்லாத்தையுமே அழைச்சாரு. ஆனா ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு காலகட்டத்துல தேவனை விட்டு நிறைய பேர் பிரிந்து போவதை பார்க்க முடியும். ஸோ தாவீதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் ஒரு இடத்துல தேவனை விட்டு பிரிந்து போயிடுவாரு. சாலமோனை பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படி கடைசியா அந்த இருக்கிறது சின்ன தீர்க்க தரிசனம் யோனா. அந்த யோனாவே பார்த்தோம் அப்படின்னாக்க தேவனை விட்டு தேவன் மனஸ்தாபப்படுற மாதிரி நடப்பாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சீசர்கள் எல்லாருமே கூட இருந்தாங்க. ஆனா யாருமே அவர் சொல்வதை கவனித்தோ கேட்டோ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு அவரு அந்த கெத்செமனே ஜெபத்துல போய் கெத்செமனே பூங்காவில் ஜெபம் பண்ணும் பொழுது சீசர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அயர்ந்து தூங்கிட்டாங்க. அதுக்கு முன்பதாக தான் இயேசு சொல்வார், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட போகிறார், பாடுகள் ஒப்பு கொடுக்க போகிறார்னு சொல்லுவார். இது எல்லாமே சீசர்களுக்கு மாத்திரம் தான் சொன்னார். ஆனா அந்த ரகசியத்தை அவங்க அந்த டைம்ல புரிந்து கொள்ளல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போறாரு அப்படிங்கிற அந்த காரியத்தை அவங்க புரிந்து கொள்ளல. அவரு போய் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அங்க படும் பொழுது சீசர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அயர்ந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்து போகும்பொழுது பேதுரு என்ன பண்ணாரு, சேவல் கூறுவதற்கு முன்பதாக மறுதளித்தார். ஆனா அதே பேதுரு தான் ஒரு ஸ்திரீ தன்னை பார்த்து நீ இயேசுவோட கூட இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஸ்திரீக்கு பயந்த அதே பேதுரு தான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த பெந்தெகோஸ்தே நாள் அபிஷேகம் இறங்கின பிறகு அதே பேதுரு தான் அந்த ஆலயத்தின் வாசல்ல நின்று சுவர்ல நின்று அங்க உள்ள அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் பேதுரு, அவருடைய அப்போஸ்தலர்கள், ஸ்தேவான், பவுல் இந்த மாதிரி அநேகரை பயன்படுத்தினார். யாருமே ஒரு சின்ன காரியத்துல கூட தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகவே இல்லை. ஆமென். அதனாலதான் பேதுருவோட தலைகீழா சிலுவையில் அரைஞ்சாங்க. அதனாலதான் ஸ்தேவானை கொலை பண்ணாங்க. அதனாலதான் பவுல் மேல கல்லை எறிஞ்சு பட்டாங்க. கடைசியில யோவான் பத்ம தீவில் அடைக்கப்பட்டார். இன்னும் பல ஊழியர்கள் நம்ம மிஷினரிகளை சாட்சிகள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க தேவனை அழைச்சிட்டாரு. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன சோர்வுகள் வந்தாலும் அவங்க அந்த ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே கிடையாது. ஆமென். ஸோ அதனால நமக்கு போராட்டங்கள் வரும், நம்ம பாடுகள் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பேசினவங்க நம்மளாம் ஏமாத்துறோம். பச்சை மரத்துக்கு அந்த பாடுனாக்க பட்டை மரத்துக்கு என்ன. ஸோ அது போல போராட்டங்கள் வரட்டும், பாடுகள் வரட்டும். எதுவானாலும் நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார். அதை நம்ம பிடித்து கொண்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்துவார். கடைசியாக ஒன்றே மார்க் 4வது அதிகாரம் 10-11 வசனம். மார்க் 4வது அதிகாரம் 10-11 வசனம்.
ஓகே. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ சாரி ஓகே. அதில் 14வது வசனம், சாரி 13, 14வது வசனம். ஸோ இது வந்து விதைப்பவனை பற்றிய ஒரு உவமை. ஸோ விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான். புறப்படும் பொழுது சில விதை வந்து வழியருகே விழுந்தது, சிலர் வந்து கற்பாறையின் விழுந்தது, சிலர் முச்செடிகள் நடுவில், சிலது மட்டும்தான் நல்ல நிலத்துல விதைந்து 30, 60, 100 கனி கொடுத்தது. ஸோ இந்த விதை அப்படிங்கிறது வசனம். ஸோ தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்தை வசனத்துக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல பேசுறாரு. ஸோ இதை தான் நான் முதலாவதாக பாயிண்டாக சொல்லியிருக்கணும். இருந்தாலும் கடைசியாக இது எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாக்க, வசனம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அனுதினமும் செய்தி கேட்கிறோம், அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா அந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருக்கு. ஸோ தேவன் தான் வார்த்தை, அந்த வார்த்தையானவர் தான் தேவன். அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பிடித்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த வார்த்தையானவர் நம்ம கூட பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்னாக்க, நம்மளை கொண்டு தேவன் 30, 60, 100 மடங்காக கனி கொடுப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற மாதிரி வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வசனம் தான், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஸோ தேவன் வந்து இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி ஜெபம் பண்றாரு. நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு. ஸோ அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள செயல்பட வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பக்கமா நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்ம பிரயாசப்பட்டு அனுதினமும் ஜெபத்திலையும் வேதத்திலையும் தரித்து நின்றோம் அப்படின்னாக்க, நிச்சயமாக தேவன் இதையெல்லாம் தேடும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்மளை பின்தொடரும். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் சொல்லி. ஸோ அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். நம்ம உலகத்தின் காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வந்து ஆவிக்குரிய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் நமக்கு கூட கொடுப்பார். ஸோ அதனால இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தவருமே ஒப்பு கொடுப்போம். ஸோ இனி காலம் செல்லாது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம ஒவ்வொருத்தவருமே மனிதனை வைத்துக்கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தவரையும் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பந்தய பொருளுக்கான நம்ம ஓட்டத்தை உண்மையோடு ஓடுவோம். நிச்சயமாக தேவன் நம்ம ஒவ்வொருத்தவரையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நின்று கண்களை மூடி இரு கரங்களை பதத்திற்கு நேராக உயர்த்தி நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க பெயர் சொல்லி அழைத்தீரப்பா, நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நம்ம தேவனை நோக்கி கேட்போமா? இந்த செக்கின் அசம்பிளியில கர்த்தாவே, என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லாம் ஒரு மனதோடு ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி கொண்டு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நம்ம தேவனை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இவள் நேரம் எங்க கூட நீ பேசினீர் ராஜா. இவள் கர்த்தாவே பல காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்தீர் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, என்னை கொண்டு நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரப்பா? எனக்கென்று நீ கொடுத்திருக்கின்ற தாளந்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கென்று கொடுத்திருக்கின்ற கர்த்தாவே அபிஷேகத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் ஒரு விசையாக தேவனை நோக்கி கேட்போமா? ஆமென். எல்லாரும் கேட்போம். ஒருமனப்பட்டு நம்ம தேவனை நோக்கி கேட்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காலம் சமீபமாக இருக்கிற நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தீ விதித்து இந்த உலகத்தின் அதிபதியானவன் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த வாலிப பிள்ளைகள் கண்களை குருடாக்கி கொண்டு
அவன் பக்கமாக திருப்பி கொண்டு இருக்கிறான். இந்த வேளையில பிசாசு, தோத்து போன பிசாசை இவ்வளவு தீவிரமாக கிரியை செய்யும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சேனைகளின் தேவனை நம்ம சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கின்றோம். நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாய் செயல்படணும். இந்த கடைசி காலமா இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த நாள்ல நம்ம தேவனுக்கு என்று என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவர் பேசுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே இடம் கொடுப்போம். ஆவியானவர் பேசுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே இடம் கொடுப்போம். ஆண்டவரே, நான் அனுதினமும் என் வாழ்க்கையில நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நம்ம எல்லாருமே நோக்கி, நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை அந்த கேட்ட அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தவங்களுமே தனியா போய் ஒவ்வொரு அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நான் தேவனத்தை ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை தேவன் கொடுத்த மாதிரி, ஆண்டவரே, இது உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து நான் எப்படி ஆண்டவரே பேச முடியும்? இது சரியா இருக்குமா அப்படின்னு பேசும்போது தேவன் தெளிவாய் உணர்த்தின காரியம், என்னுடைய ராஜ்யத்தை இந்த சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே, இந்த சபையில் தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே கட்ட வேண்டும். அதுதான் இந்த கடைசி காலத்துல தேவையா இருக்குது அப்படிங்கிற தேவன் உணர்த்தினார். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த ராஜ்யத்துக்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம தெளிவாய் உணர்ந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, உமை நம்ம துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஏசப்பா, மண்ணும் புழுதிமான எங்களை கர்த்தாவே தெரிந்து கொண்டு தகப்பனே, நம்ம ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று கர்த்தாவே நீ தெரிந்து கொண்ட மகாத்திலே தயவிற்காக மட்டும் நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிற தகப்பனே, இவ்வளவு நாள் உங்க விட்டு நான் தூரம் போயிட்டோம் கர்த்தாவே. உங்களுடைய ராஜ்யத்தை குறித்தலான தெளிவு இல்லாமல் நாங்கள் போயிட்டோம் ராஜா. ஆனால் இப்பொழுது கூட கர்த்தாவே, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியாகவும் இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த சபைக்கு என்று எங்களுக்கு என்று நீ வைத்திருக்கின்ற நோக்கத்தை கர்த்தாவே நாங்கள் செயல்படுத்துவதற்கு கர்த்தாவே நீ பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி காலத்துல கர்த்தாவே ராஜ்யத்தை பிடித்து கொண்டு கர்த்தாவே வஸ்திரத்தின் ஓரத்தையாவது பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக நீ ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஏசப்பா, இப்போது கூட கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்க பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, ராஜ்யத்திற்கு என்று ஒரு ஒப்பு கொடுத்த நிமித்தமாக கர்த்தாவே, உங்களுடைய பரலோக தரிசனத்துக்கு என்று ஒப்பு கொடுத்த நிமித்தமாக கர்த்தாவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே அன்று முதல் ஆசீர்வதித்தது வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது பல வேதனைகளோடு வந்திருக்கலாம் அப்பா, பல மன கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா அதை தாண்டி கர்த்தாவே உண்மைக்கு என்று அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தாவே ஏசப்பா ஒரு விரும்புகின்ற காரியங்கள் எல்லாம் தகப்பனே ஏசப்பா அவனுக்கு தேடி வீடு தேடி வரும்படியாக, அவன் வாழ்க்கையை தேடி வரும்படியாக நீ ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீ ஆசீர்வதித்ததுல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனமா இருக்கிறவருக்கு நல்ல பலனை நீ கொடுப்பீராகப்பா. மன கவலையில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே நல்ல சந்தோஷத்தை நீ கொடுத்து அந்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாத படிக்கு தகப்பனே ஏசப்பா மகா பரிசுத்த ஆவியானவர் உண்டான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தகப்பனே ஏசப்பா இந்த வாரத்தில் அவங்க நடக்க வேண்டும் என்று கர்த்தாவே இந்த காரியங்கள் நடந்த வாழ்க்கை மாறும் என்று அநேக காரியங்கள் உங்களிடத்திலிருந்து வைத்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகப்பனே நீ அதை செய்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீ செய்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனானவர் ஒவ்வொருத்தவர்கள் மத்தியிலும் கர்த்தாவே இறங்குவீராக. அவருடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை பிரசனத்தினால் நிரப்பி கர்த்தாவே அவனை நீ மகிமைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீ மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நீ ஆசீர்வதிப்பீராகப்பா. கூட கர்த்தாவே புறப்பட்ட அவன் வீடுகளை திறக்கும் பொழுது தகப்பனே இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரசனம் அவன் வீட்டுல தங்கி இருப்பதை அவன் உணரணும் ராஜா. உணர்ந்து கர்த்தாவே அவளை கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே நீ பயங்கரமான காரியங்களை நீ செய்வீராகப்பா. இந்த சபைக்கு பயங்கரமான காரியங்களை நீ செய்வீராக கர்த்தாவே. இதுவரை இருந்தது இல்ல கர்த்தாவே. ஒரு மறுரூபமாக்குதலின் அபிஷேகம் கர்த்தாவே, ஒரு மறுரூப மாக்குதலின் வல்லமை கர்த்தாவே ஒவ்வொருத்தருமே பிடித்து கொண்டு கர்த்தாவே அவங்களை கொண்டு திகிலூட்டும் காரியங்களை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருத்தவங்களையும் வழி நடத்துங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கற்றுக்கொண்ட வார்த்தைகள் கத்திர சோதரம் சொல்லுவோம். ஆராதனை கத்திர சோதரம் சொல்லுவோம். அப்படின்னா நம்முடைய ஊழியக்காரருக்காக சபைக்காக ஜெபிக்க போகிற கைகளை தாண்டுகளை தகப்பனுக்காக அவருடைய குடும்பத்திற்காக தேவனுடைய பலன் அவர் கொண்டாகும்படி
சென்று முடித்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தை முடித்து திரும்பும்படிக்கு தேசத்தில் அசைவை கொண்டு வரும்படிக்கு இந்த இடத்துல மகாபெரிய ஒரு சேனையை அவருடைய மொழி எழுப்பும்படிக்கு அவரை அவருடைய குடும்பத்தாரை இந்த சபையை கத்திரி எழுப்பும்படிக்க சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபையில் அதிகமாக ஜெபிக்கிறது தாங்குகிறது நானா இருக்கணும். ஆண்டவரே, இந்த சபையின் தரிசனத்தை இணைந்து ஒரு சபை கட்டுவதில் எனக்கு பெரிய பங்கு வேண்டும். கதைகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். சபையை கட்டி எழுப்புகிறார். குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சபை கட்டி எழுப்புவதற்கு கதை பயன்படுத்துவீராக ராஜா. இதுவரை கதைகளோடு கொடுத்த எல்லா செய்த நம்பிக்கையாக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் வீட்டுக்கு போய் கதவை திறக்கும்போது தெய்வ பிரசனத்தில் நிரப்பப்பட, வார்த்தையினால் நிரப்பப்பட, இந்த வாரம் கூட தேவைகள் நிரப்பப்பட கதற்கிறது பாராட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதி எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். கிறிஸ்து ஜீவன நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சுகமாவுடைய ஐஸ்வர்யமும் நம் அனைவரோடும், சபையாரோடும், தேவதாசரோடும், சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகையில் கிரீடத்தை தரிப்பிக்கும் வரைக்கும் நம்மோடு தங்கி இருப்பதாக. சேர்ந்து சொல்ல ஆத்துமாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் செய்த சர்வகாரங்களை ஹல்லேலூயா. சத்தமாய் இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all.